ஜாதிகள் சந்தோஷத்தை கம்பீரத்தோடு மகிழ்ந்தன. இந்த நாளிலும் என்னுடைய கல்விபுரம் பாலனுடைய சபை நாள் பிதா குமார் பரிசுத்தமே நாமமே நாங்கள் கொள்கிறோம். ஆமென். சிஷ்யர்கள் குடிக்கும்போது இறங்கியிருப்பார். அதே இறக்கம் இடத்தில் பார்த்து திருவிழாங்க எப்படியாக எங்களை படுத்தி பாதுகாத்துள்ள திருமணத்தை ஆசிரிங்க திருவிழா கூடி ஒவ்வொருவரையும் ஆசிரிங்க திருச்சுவெல்லாம் சித்த கரை கொண்டு இன்று முதல் நான் ஆசிரியர் மாற்றத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. வயதை மாற்றத்தில் புதிய கடமையை கொண்டு செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறோம். நல்லதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் அமரட்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அருமையான முன்னோரான டேனியல் பிரதமர் அறுக்கப்போம். இதை ஆண்டவராக பொதுப்படைகளோடு தம்முடைய அருமையான ஜெயசிங்கரோடு பணிகளோடு கொடுக்கிறோம். சபை மக்களோடு அவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் என்றும் வேண்டும் சதா நிறைவாய் தங்கியிருக்கிறாங்க. ஆகவே எல்லாத்துமாவே கர்த்தரை ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோ. ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோ. வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றினோ. மகிழ்வோரும் காலத்தில் நான் மறுவிவும் தேவனே நான் ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி தேவனேய ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி தேவனேய ஆவல் பூமியில். ரத்னா டாட்டா உலகத்திலே பிரசித்தி பெற்ற நம்பர் 1 பணக்காரன்.
அவர் பாம்பேயில் வாழ்ந்தது ஒரு சிங்கிள் பெட்ரூம். அவர் பர்த்டேக்கு சின்ன பையன் ஒரு நாய்க்குட்டி துண்டு கேக் அவ்வளோதான், அதை வெட்டி சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த லாபத்தில் அவருக்கு சம்பாதிச்சது 85% மக்களுக்காக கொடுத்துட்டார். 85%. அவருக்கு செத்த பிறகு கூட என் சரீரத்தை மண்ணில் அடக்க பண்ணக்கூடாது, பாசிச முறையில் பறவைகள் சாப்பிடணும்னு சொன்னார். நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திருச்சபைக்கு வந்த ஒரு செக்ரட்டரி ஆகிட்டா எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். திருச்சபையை நாற்றமெடுத்தக்கூடிய அளவுக்கு நீ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சாபம். ஒரு தாளந்து வெள்ளி ஒரு 2 மாற்றத்துக்கு ஆசைப்பட்டான் கியாசி. சந்ததியாக குஷ்டரோகியாக மாறிட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ மனுஷன் அன்னியா சப்ராய் எல்லாரும் பேதர் உட்கார்ந்துருக்காங்க, தங்கள் சொத்துக்களை விற்று கொண்டு பாதத்தை வைக்காங்க. ஆனால் இவன் தன் மனைவி அறிய தான் சொத்தை விற்று ஒரு பகுதி எடுத்துக்கிட்டான். பேதர் கேட்கான், எப்போ இவ்வளவு தான் வித்தியான்னு கேட்கான். ஆமான்னு போய் சொல்கிறான். பேதர் சொல்கிறான், விற்கவனும் ஒரு சொத்து தான், விற்றவரும் ஒரு சொத்து தான், ஏன்டா நீ போய் சொல்கிறேன்னு சொன்னான். இந்த வார்த்தை கேட்கவே கீழே செத்துட்டான். 3 மணி நேரத்துக்கு பிறகு முன்னாடி சப்ரால் உள்ள வாரா, ஒன்றுமே அறிய உள்ள வாரா. பேதர் கேட்கான், இவ்வளோத்தான் விற்றீங்களான்னு கேட்கான். அவ்வளோத்தான் சொல்கிறான். புருஷனை அடக்கம் பண்ணி கால் வீட்டுக்குள்ளே வரல, இப்படி ஒரு பொய் சொல்லியேன்னா அந்த நிமிஷம் செத்துட்டான். இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இப்படி கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா தப்பு பண்ண மாட்டான். பனிஷ்மெண்ட் கிடைச்சா தப்பு பண்ண மாட்டான். இன்னைக்கு மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நல்லா நம்மகிட்ட இல்லை. நான் கடந்த மாதம் தரங்கம்படி போயிருந்தேன். சீக்கன்பால் வந்து ஊருக்கு போனேன். 228 நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. 68 பேரோட ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. 35 பேர் செத்துட்டாங்க. கடல் தூக்கி போட்டார். அவருக்கு சாப்பிட்ட சாப்பாடு பச்சை மீனை சுட்டு சாப்பிட்ருக்காரு. அது இல்லாமல் கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காரு. ராஜா உள்ள விடலை, வெறும் முழங்காலே நின்றுருக்காரு. ஜெயிலில் போட்டுட்டான். குடியிருக்க வீடு இல்லை. இன்றைக்கி அரசியல்வாதி எவ்வளோ பேசுகிறாங்க, சத்துணவு அது இதுன்னு சொல்லி பெண்களுக்கு சத்துணவு உருவாக்கி கொடுத்து பள்ளிக்கூடத்து ஆரம்பிட ஆசைப்பட்டார். மீண்டும் 220 நாள் ட்ராவல் பண்ணி போய் தன்னோட சொந்த வீட்டை விற்று இடத்தை விற்று ஒரு ஸ்கூலை கட்டினார். ஒரு ரச்சாபீச ஒரு கும்பகோணத்தில் ஒரு பிராமணனை வச்சு தமிழை கற்று இலக்கணத்தை கற்று வேதத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா இன்றைக்கி வேதம் இல்லை. இன்றைக்கி அதை நம்ம அறியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம், தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். மனுஷகுமார் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, இன்னைக்கு விசுவாசத்தை காண முடியலை. காரணம் உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 28 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யம் தீக்கிறனும் ஆக்கிரை தப்பா ஒருத்தனந்து போக முடியாது. ஆண்டவர் ஜபத் பெரம்பு எடுத்தாச்சு, வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீங்கன்ட்டாரு. வேதத்தில் வாசிக்கமில்ல 1 Corinthians 3:17 வாசிக்கும் போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனவனை கெடுப்பார். இன்னைக்கு குடும்பத்தை ஏன் சாபம்? அரிய குடும்ப பிள்ளைகள் வாழ்வு ஏன் ஆசீர்வாதம்? திருச்சபை சுரண்டி வாழ்ந்து ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உண்மையுள்ள வாழ்க்கை மக்கள் வாழலை. உண்மையுள்ள மக்களை ஆண்டு தேடிக்கொண்டு இருக்கிறார். திருச்சபை உருவாகிறது பெருசு இல்லை. அம்மா சொன்னாங்க, நிறைய சாட்சி சொன்னாங்க. நான் சென்னைக்கு போனோம் 1968. சாதாரண ஒரு செருப்பு கூட என்கிட்ட கிடையாது, ட்ரௌசர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறுமையாக போனேன், ஒன்றும் வெறுமையாக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, யாக்கோவுக்கு வாக்கு கொடுத்தார்ல. ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யுமிடம் கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரு. யாக்கோபு என்ன சொன்னான்? தேவரே என்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவீரானா என் சம்பளத்தை தசமாக கொடுக்கேன்னா கொடுத்தான். வேதத்தில் வாசிக்கும் ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது இந்த கோலும் தனியாக யோர்தானை கடந்து போனேன். 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டவர் நான் ஆசை வச்சிருக்காரு. இன்னைக்கு மனுஷன் இந்த காலை எப்படியோ நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நினையாத நேரத்தில் மரணம் வரும்.
தாவீது ராஜா மரணம் வரப்போகுது. உடனே நம்ம 22:14 சொல்கிறான், மகனை கூப்பிட்டு, நான் ஆலயத்தை கட்ட முடியாது, நீ அநேக ரத்தம் சிந்திட்டப்பா, உன் கற்ப பிறப்பு சாலமன் கட்டுவான்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்காக நீ ஆயத்தம் பண்ணிட்டப்பா, 10 தாலந்து 1,00,000 தாலந்து பொண்ணு, 10,00,000 தாலந்து இரும்பு வெள்ளி சேர்த்து வச்சுட்டப்பான்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 1 நாள் 29:3 பார்க்கும்போது, என் தேவடைய ஆலயத்தினால் வாஞ்சியினால என் சொந்த பொண்ணு சொந்த வெள்ளியை எனக்கு கொடுக்கேன்னார். அது மாத்திரமல்ல, அதான் சொன்னார் அப்போஸ்தலர் 13:22, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமெல்லாம் செய்வான் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒவ்வொரு நாளுக்கும் கேட்கதான்ட்டு, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும். ஒன்றும் தோளத்தை கொண்டு போக முடியாது, ஒரு பைசா கொண்டு போக முடியாது, பெட்டியில் எதையும் போட்டு புதைக்க முடியாது, பெட்டியில் எதையும் போட்டு புதைக்க முடியாது. நேற்று என் மனைவி ஊருக்கு வந்திருந்து, எல்லாம் வந்திருந்தாங்க. என் மனைவி மட்டும் நான் மதுரைக்கு ஏற்றி விட்டு சென்னைக்கு அனுப்பிட்டேன். எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து 4வது மீட்டிங் வரேன். காரணம், நம்ம உடுக்கு ஓட்டம் கடவுளுக்கு பிரியமான ஓட்டம். அருமையான நம்ம பிஷப் செல்லையாய் ஐயா ரொம்ப மதிக்குவேன், ரொம்ப மதிப்பேன். திருமணத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தந்தை ஆண்டு தந்திருக்கார். அவர் கையை செயல்பட விடுவாங்க. அங்கே நிறைய நேரத்தில் நினச்சி பார்க்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன், அவருக்கு என்ன உண்டோ நியாயத்தை கரெக்டாக செய்வார். இன்றைக்கி அப்படிலாம் பேராயர்கள் வந்துருவாங்கன்னா திருச்சபைக்கு அழிவில்லை. மக்கள் திருச்சபை மக்கள் எனக்கு ஒழுங்கு இல்லாத போகிறதுனால அந்த பெலிசரை கையில் ஒப்பு கொடுத்தாரு, மீதியான கையில் ஒப்பு கொடுத்தாரு, அம்மோன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, அர்மோன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி அப்படி திருச்சபை ஒப்பு கொடுக்கப்பட்டு பிராமணன் ஆண்டுகிட்டு இருக்காங்க. காரணம், நம்ம இருதயம் சரியில்லை, நம்ம வாழ்க்கை சீரி இல்லை, உண்மை இல்லை, வாழ்க்கை இல்லை, உண்மை இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி மிஷனரி போல் வாழணும், ஒரு தியாகமான வாழ்க்கை வாழணும், இதுதான் வாழ்க்கை. அப்படி சொன்னால இசைக்கேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கிறதுக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படி சொல்கிறார். தேடிக்கிட்டு இருக்காரியா? ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. ஒன்றும் கொண்டு வைப்பதில்லை. சிலையாகிய போல நான் நினைக்கிறது, ஒவ்வொரு நாட்களும் இப்படிப்பட்ட தேவ மனுஷன் மாடிட்டுற வரணும். திருச்சபை சாப்பிட்டவங்க வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. திருச்சபை காசை சாப்பிட்டவன் இன்னைக்கு இந்துக்காரன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா கோலழிஞ்சோன்னு பயப்படுறான். நம்ம ஆளுக்கு அந்த அறிவே இல்லை. நமக்கு எவ்வளோ சுருட்டலாம், எவ்வளோ பண்ணலாம், கோர்ட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கலாம், கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். கடவுள் பிரியமாக வாழுங்க, கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழுங்க. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோமா இறங்கின இடம். ரத்த சாட்சியை தேவடைய சீஷரில் 12 சீடரில் தோமா இறங்கி கால் மிதிச்ச இடம். நான் ஒரு நாளும் குறைபட மாட்டோம். அந்த வாழ்க்கையை நினச்சி, தோமாவை நினச்சி, மிஷினிகளை நினச்சி, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை உங்கள் பிரியமான வாழ்க்கையாய், ஒரு பரிசுத்தமான உள்ள வாழ்க்கையாய் நினச்சி பார்ப்போம்மா. தலையை தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோமா, நோக்கி பார்க்கலாமா. எத்தனை விதமான பாடுகளோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வாழ்ந்தவரால் நான் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்போ. உன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்போ. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்போ. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்போ. எண்ணிப்போ, 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 என்றும் அதை எண்ணிப்போ, என்றும் அதை எண்ணிப்போ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.
இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 பாவம் கொள்ளவில்லையோ? மனத்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த மாலைக்கு வேலையா தந்தி ராஜா, உமக்கென்று வாழ்ந்தவர்கள், உமக்கென்று கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லப்பா. வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத நீருற்று கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வரீங்கப்பா. ஒரு தெய்வீகமான சந்தோஷத்தை கொடுத்து வந்திருக்கீங்க. அதே போல எங்கள் வாழ்வும் பிரியமான வாழ்வாய், உம்மோடு வாழக்கூடிய வாழ்வாய் இருக்க கிருபை தாங்க. இந்த திருச்சபையில் வாழக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எகிப்திற்கு ஒரு பணியை கொடிய ரோகம் உன்னை அணுகுவதை சொல்ல வார்த்தைப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த விதமான சாபங்கள் வராதளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. எங்கள் பேராயத்துக்காக, பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, நீண்ட தரிசனத்துக்காக ஆண்டவரை நேச தூத்துக்குடி டைஸுடைய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. கிருபைகளுக்காக நன்றி. மகனை பலப்படுத்தி வழிநடத்தி நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, மோசையோடு உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, நான் உங்க துணை நிற்பேன், என் நீதியின் வரத்தால் தாங்குவேன் என்று சொல்லி தாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். திருச்சபை ஆயரை பலப்படுத்துங்க. இந்த ஆயருக்கு இருக்க பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. பயம் வேண்டாம், தைரியத்தோடு செயல்பட கிருபை தாங்க. செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. திருமண்டலத்துக்கன்று, திருச்சபைக்கன்று அடவு நல்ல பால சுதமாக ஜட்ஜியை தந்திருக்கீங்கப்பா. மகனின் அதிகமாக பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்ற கிருபைகளை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடிடும் பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள்.